காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஃப்ளைட்லயே போயிருக்கலாம்லப்பா. இல்லப்பா, மனசு கஷ்டமா இருக்கும்போது கொஞ்சம் லாங் டிராவல் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் பஸ் சூஸ் பண்ணேன். கமல், நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் வெளியே வரப்பாரு. அதைத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால உனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப கஷ்டமாயி போச்சுல. அதெல்லாம் நமக்கு பழகி போச்சுப்பா. சண்டை இல்லாம ஃபங்க்ஷன் முடிஞ்சா அதுதான் ஆச்சரியம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே அப்படிதான் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். அப்ப இந்த தடவை நான் வந்து முடிச்சு வச்சிருக்கேனா? ஆமா, நம்ம வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் அப்படி ஒரு ராசி. அக்கா கல்யாணத்துல ஆரம்பிச்சது, அதுக்கடுத்து என் கல்யாணம், தம்பி கல்யாணம், இப்ப அக்கா வீட்டு பால் காய்ச்சி வரைக்கும் அது தொன்று தொட்டு தொடர்ந்து வருது. நிறைய அனுபவப்பட்டிருப்ப போலயே. அப்புறம் அதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா. கமல், சொல்லுப்பா. அம்மா அப்பாவை கேட்டதா சொல்லு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா தயங்காம பண்ணிக்கோ என்ன. ம், ட்ரை பண்றேன். ம், இன்விடேஷன் கண்டிப்பா அனுப்பணும். நீ இல்லாம ஏன் கல்யாணமா? சான்ஸே இல்ல. அம்மா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன்னு. கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுவேன். நேரா அம்மா அப்பாவோட வந்து பத்திரிக்கை வைக்கிறேன் என்ன. ம், எப்போ பார்த்தாலும் அவங்க உன்னை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ வந்துட்டு போனதுல இருந்து. அம்மானாலே பாசம் அதிகம் தான் என்னப்பா. கண்டிப்பா, நம்மளை விட்டு அவங்களுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்ல. ம், கமல், நீ என்னதான் வெளியே சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் உன் மனசுக்குள்ள இருக்கிற காயம் எனக்கு புரியுது. இங்க நான் கூப்பிட்டு நீ வந்ததுனால என் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. கேஎஸ், என் முகம் வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு நடந்ததையெல்லாம் மறந்துட்டு எனக்காக சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. கேஎஸ், சொல்லுப்பா. பஸ் எடுக்க போறாங்க, நான் போய் உட்காரட்டா? ம், போயிட்டு வா. அடிக்கடி ஃபோன் பண்றேன். சிஸ்டரோட வளகாப்புக்கு கண்டிப்பா கூப்பிடு. கண்டிப்பா கூப்பிடுவேன். என்னோட கல்யாணம் பிரச்சனையில தான் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிடல. தெரியும்பா, தெரியும். சரி, போயிட்டு வரேன். ம், பாத்து. கமல், நிஜமாவே முடியலப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கமல், வருத்தப்படாத. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஒரு பொண்ணை நம்ம முதல்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்தா அது ஜென்மத்துக்கும் மறக்காது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன்ப்பா. அந்த பொண்ணுக்காக நம்ம எவ்வளவு போராடணும்னு நினைச்சாலும் அந்த பொண்ணு சைடுல இருந்து ஏதாவது ஒரு கிரீன் சிக்னல் வந்தா தானே பண்ண முடியும். அவங்களும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி எதுக்கு தேவையில்லாம தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தணும்? அதுதான் பொண்ணுங்களோட குணம். 2 நாள் பார்த்து பழகினவங்களுக்காக பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வர முடியாதுல்ல. ம், புரியுது. அந்த பொண்ணோட நம்பர் இருக்கா? ம், இருக்கு. சரி, ஒரு 2 நாள் கழிச்சு லாஸ்டா ஒரு டைம் கால் பண்ணி பாரு. அவங்க ஒன்றும் சொல்லலைன்னா அப்படி விட்டுரு. அப்படியா சொல்ற? ம், உன்னோட நம்பர்ல இருந்து கால் பண்ணாத. ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து கால் பண்ணி ஆஃபீஸ்ல இருந்து பேசுற மாதிரி பேசு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் அக்காவுக்கு கஷ்டம். அதனால உனக்கும் கஷ்டம் வந்துடும். சரி, அப்படின்னா அக்காவை விட்டு வேணா பேச சொல்லுவோமா ஒரு 2 நாள் கழிச்சு? எப்படியோ அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அக்காவுக்கு கண்டிப்பா தெரியும். அக்கா கிட்ட வேணா கேட்போமா? கேட்டு பாக்குறியா? சரி, நான் கேட்டுட்டு உனக்கு தகவல் சொல்றேன். அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல பாத்துருக்கிற மாப்பிள்ள ஓகேன்னா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன். ம், அப்போ நான் உனக்கு ஒரு வாரத்துல தகவல் சொல்லட்டுமா? கண்டிப்பா கால் பண்ணுப்பா, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இரு. ம், சரி போ, பஸ் எடுக்க போறாங்க. வர்றேன்ப்பா. ம், பார்த்து போயிட்டு வா. ஏய் பேபி, என்னங்க? நீ எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்ப? இந்த சார் பாவம். உங்க சார் பாவம் தான். அதுக்காக நல்லா இருக்கிற என்ன கொண்டு போய் கோமாவுல தள்ளிடாத. என்ன இப்படி பார்த்தா? நான் என்ன ஒரு ஃபீலிங்ல இருக்கேன்? நான் என்ன ஒரு ஃபீலிங்ல இருக்கேன்? நீங்க என்ன ஃபீலிங்ல இருக்கீங்க? நான் என்ன ஃபீலிங்ல இருக்கணுமோ அந்த ஃபீலிங்ல இருக்கேன். நீ இருக்கியா? நான் எங்க சாரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு நான் புருஷனா இல்ல உங்க சாரா? என்ன முத்து, புளியமுத்து, இப்ப எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ தானே சொன்ன நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க பேபி, எம்கேவாவே இருங்கன்னு. அதுக்கு அவன் இப்படிதான் பேசுவான். தெரியும் தெரியும்.
சும்மா தெரியும் தெரியும்னு படம் காட்டாத, உனக்கு முழுசா தெரியாது. ஒரு நாள் நான் எம்கே வரந்தேன்னா நீ விட்டுட்டு ஓடிடுவ. யார? என்னத்தான்? நான்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன். ஆ ஆ, பெட் வச்சுக்கலாமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் முத்துவா இல்லாம எம்கேவா இருக்கேன், நீ தாங்குறியான்னு பாப்போமா? ம், அதெல்லாம் தாங்குவேன். எத்தனை நாளைக்குனாலும் தாங்குவேன். ஒருவேளை உன்னால தாங்க முடியலன்னா என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. நீ ஒண்ணும் செய்ய வேணாம். அதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவியே, அதை சொல்லவே கூடாது. என்னது? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் முத்து, நீங்க எப்படி இருந்தாலும் நான் அப்படியே ஏத்துக்குவேன். அப்புறமேட்டா பல்ல பல்ல காட்டாத. சரி, என்னைக்கு வச்சுக்கலாம்? எத? அதான் ஒரு நாள் எம்கே. அது சடனாலாம் அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எம்கேல இருந்து முத்துவா மாறி இருக்கேன். இனி முத்துவுல இருந்து எம்கேவா மாறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னைக்காவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீ பண்ணுவ பாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு, அன்னைக்கு பாப்ப. சரி, பாக்குறேன். சரி, இப்போ என்ன பாரு. உங்களை தான் பாக்குறேன். பாருன்னு பாத்துக்கிட்டே இருப்பியா? அப்புறம் என்ன பண்றது? மொக்க பேபி. யாரு, நானா? நீதான். அதுக்கு எப்படியா இருக்கிறது? அப்புறம் வேற எப்படி இருக்கிறது? ஐ வாண்ட் யூ. ஐ வாண்ட் யூவா? அடி கருப்பட்டிய. அடி. அப்புறம் அப்படியெல்லாம் இருக்க கூடாது. அப்புறம் அப்படி ரொமான்டிக்கா ஒரு லுக் விடணும். நீங்க கொஞ்சம் மூடு மாறினா எப்படி கூப்பிடுவீங்க நீ? நிலா பேபி. நிலா பேபி, நிலா பேபி, ஐ வாண்ட் யூ. ஐயய்யய்ய. பேபி, நான் உனக்காக எவ்வளோ இறங்கி வந்திருக்கேன், எவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்கேன். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் யூ. ஏய் மொக்க பேபி. என்ன பேபி? இது என்ன அமெரிக்காவா? இல்ல இந்தியா. இந்தியால இப்படியா இருக்கிறது? ஏய், எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் இருக்க முடியும். அப்படியெல்லாம் இருக்க கூடாது பேபி. அப்படிங்களா பேபி? அப்புறம் வேற எப்படி இருக்கணும்? மானே, தேனே, பொன்மானே, பூமானே. ஏய் பேபி, இப்பெல்லாம் மான வேட்டையாடக்கூடாது, உனக்கு தெரியாதா? அந்த மொக்க பேபிங்கிறது சரியா தானே இருக்கு. சரி சரி சொல்லு. அன்பே, ஆருயிரே. அப்படி ஒரு படம் இருக்குல்ல? சொல்றத மட்டும் கேட்கணும். சொல்லு. கண்ணே, கனியே. முத்தே, மணியே. வெரி குட், அப்படித்தான். அப்புறம் அருகே வா. அப்படித்தான். லூசு, இது ஒரு எம்ஜிஆர் பாட்டு. பாத்தீங்களா, வாத்தியாரு அப்பமே காதலிய பொண்டாட்டிய எப்படி கொஞ்சணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆஹா. அதை விட்டுட்டு இப்படியா டைரக்டா ஐ வாண்ட் யூன்ட்டு வர்றது? கண்ணே மணியேன்னு கொஞ்ச நாள் கடைசி அங்கதானே வந்து நிக்கணும், நான் டைரக்டா அங்க வந்து நிக்கிறேன். இப்போ அசைன்மெண்ட்லாம் எழுதுனா சுத்தி பார்டர் கட்டி டிசைன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்கு பாக்குறோம்? எதுக்கு பாக்குறோம்? அந்த அசைன்மெண்ட்டை அழகாக்குறதுக்கு, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. ஓஹோ. ஆ, அப்போ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நீ வருவியா? இப்படி பேசினா அடிதான் வாங்குவீங்க. அப்புறம் வேற எப்படி கேக்குறது? அப்போ அந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. கண்ணே, கனியே, முத்தே, மணியே, அமுதே, ஐ வாண்ட் யூ. எங்க சுத்தினாலும் அங்கதான் வந்து நிக்கிறது. அதுதான் நானும் சொன்னேன். அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியில் அங்கதானே வந்து நிப்பாங்க. நான் எடுத்த எடுப்புலயே அங்கதான் வந்து நிக்கிறேன். வாங்க. நீ வா, சேர்ந்து போலாம். அச்சோ அச்சோ, பேபி பேபி. பேபி தான். உனக்கு பேபி வேணுமா? ஐயா சாமி, எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நான் எழுத போறேன், நீங்க தூங்குங்க. ஓய், இவ்ளோ நேரம் லெசன் டீச் பண்ண, இப்படி ஓடுற? அசைன்மெண்ட் எழுத வேண்டியதா இருக்கு, எழுதி தர்றீங்களா? சரி வா, 2 பேரும் சேர்ந்து எழுதுவோம். நான் இங்க இருந்து பேப்பரை தூக்கி போடுறேன், நீங்க எழுதிட்டு அங்க இருந்து பேப்பரை தூக்கி போடுங்க. அட போ பப்புறமேட்டா, ரொம்ப பண்ணாத. குட் நைட். சார், எத்தனை பேப்பர்ல தான் கையெழுத்து வாங்குவீங்க? சார், அஸ் அ டாக்டர் பேஷண்ட்டுக்கு 1% க்யூர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் நாங்கள் விடாமல் போராடுவோம். எங்கள் உயிரை பணையம் வச்சாவது பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றணுங்கிறது தான் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எத்திக்ஸ். என் பிள்ளை பொழப்பானா? சான்சஸ் இருக்கிறதுனால தான் மேம் விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த பாண்டி முனீஸ்வரனை தான் நம்பியிருக்கேன். என் பிள்ளை கண்ணு முழிச்சு பார்த்துட்டா போதும், ஒரு தடவை அவன் வாயால் அம்மான்னு கூப்பிட்டா போதும். என் பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளைய எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களை தவிர வேற எந்த பொண்ணும் என் மனசுல இல்லம்மான்னு சொல்லிட்டு போனான். இப்ப அவன் மனசுல நினைப்புல எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. வசந்தா, அம்மாவை ஒரு தடவை கண்ணை திறந்து பார்த்து கூப்பிடியா?
நீங்க 2 பேரும் நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா? எப்பா எங்க பிள்ளை உள்ள இப்படி கிடக்கும்போது எங்களுக்கு எப்படிப்பா சோறு தண்ணி இறங்கும்? இப்ப நீங்க 2 பேரும் தெம்பா இருக்கீங்க, அவரை பாத்துக்கிடுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவரை பாத்துக்கிடுறதுக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லையே. அப்போ நீங்க சாப்பிட்டு தெம்பா இருங்க. உங்க பிள்ளை கண்ணு முழிச்சு அம்மா எங்கன்னு கேட்கும்போது நீங்க முன்னாடி போய் நிக்க வேண்டாமா? அப்படி ஒரு நல்ல நேரம் எப்ப வரும்? சொல்லுங்க சார், எப்ப வரும்? அதுக்கு தான் சார் நாங்களும் விடாம போராடிக்கிட்டு இருக்கோம். நான் மதுரையில இருந்து இங்க வந்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் நானும் ஊருக்கு போகல. தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. நீங்க கடவுளை நம்புங்க சார், அவங்கள கும்பிடுங்க. நாங்க எங்க படிப்பை நம்புறோம். எங்களால முடிஞ்ச கடைசி % வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். கவலைப்படாதீங்க. சரிங்க சார். சரி, முதல்ல போய் சாப்பிடுங்க. உள்ள போய் பிள்ளைய ஒரு தடவை தொட்டு கூட பார்க்க முடியாதாங்க? வசந்தா ஒரு தடவை கண்ணு முழிச்சு பார்த்துருப்பா. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் உன் கூடயே வந்துருவோம். வர வர ஒரு சொன்னடி கேட்கறது கிடையாது. பெரிய நாட்டாமன்னு நினைப்பு மனசுல. யாருக்கு? உங்களுக்கு தான். அடியே, நான் என்னடி பண்ணேன்? காலையில உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்களா? ஆளுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க. என்னத்தானே கூப்பிட்டாங்க? கூப்பிட்டா உடனே ஓடி வந்து நின்றுவீங்களா? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, சமாளிச்சுக்கிட மாட்டோம். யாரு நீங்க? நான் இல்ல மைனி. கூப்பிட்டது என்ன? அவ எப்படி சமாளிப்பா? அதெல்லாம் சமாளிப்போம். நீங்க வந்து நின்னதுதான் தப்பு. அது சரி. எங்க என்ன சண்டை நடக்கட்டும், நான் இருக்கேன்னு ஆச்சரியாயிடுறது. நான் போற இடத்துக்கெல்லாம் சண்டை வருது. ஆமா, இவர் பெரிய மாவீரன் அலெக்சாண்டர். அது மாவீரன் நெப்போலியன் வராது. சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப பேரா முக்கியம், சண்டை தான் முக்கியம். நானும் பால் காய்ச்சினதுல இருந்து 1 டம்ளர் பாலை குடிங்கன்னு சுத்தி வந்துகிட்டு இருக்கேன், குடிக்கல. சரி, சாப்பிடும் போதாவது நான் வைக்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொன்னேன், அப்பையும் கேட்கல. சண்டை நடக்கும் போது மட்டும் சட்டையில காலரை மடிச்சு விட்டுட்டு முன்னாடி வந்து நின்றுறது. அத்தனை பொம்பளைங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அங்க என்ன வேலை? இன்னும் பாடுறா, என்ன தன்னடி கூப்பிட்டாங்க? அதைத்தான் கேக்குறேன். கூப்பிட்ட உடனே போறதுக்கு நீங்க என்ன நாட்டாமையா? நாட்டாமை ஆகலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போலயே. வீட்டாமையாவே தான் வச்சிருப்பீங்க போல. ஆமா, பெரிய நாட்டாமை. எங்க போனாலும் அந்த குதிரை வண்டியும் செம்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். நாட்டாமையோ வீட்டாமையோ சண்டையை தீர்த்து வச்சோமா இல்லையா? தீர்த்து வச்சீங்க. ஆமா, இருங்க. இருக்கண்டி. அது என்ன பேச்சுக்கு நடுவுல நாங்க எல்லாரும் ஒட்டும்படி வச்சு ஜடைய நீளமா காட்டுறோம்னு ஒரு குத்து? எப்படி 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுட்டு வரமா? எங்களை நீங்க ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க. அடியே, உங்களை நான் எங்கடி டேமேஜ் பண்ணேன்? நீங்க உங்களை டேமேஜ் பண்ணிக்கிறீங்க. நாங்க அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கோம்னு சொன்னேன். அப்படியா சொன்னீங்க? அதுக்கு அதுவா அர்த்தம்? நான் சொன்னதை இன்னொரு தடவை நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நாங்க உங்களை மேக்கப் போட்டுட்டே வர சொல்லல. நீங்க எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். நீங்களா தான் உங்களுக்கு அழகு குறைச்சலா இருக்குன்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுட்டு வர்றீங்க. நான் நீங்க போடுற அதே கோகுல் சாண்டல் பவுடர் மட்டும் தான் போடுறேன். நான் 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டுட்டு வர்றவங்கள தான் சொன்னேன். அப்புறம் அந்த ஒட்டுமுடி? இப்ப எல்லாம் பொண்ணு கிடைச்சா போதும்ட்டு இருக்கோம். இதுல பொண்ணுக்கு முடி கொஞ்சமா இருந்தா என்ன, நிறைய இருந்தா என்ன? நாங்க நினைக்காததையெல்லாம் நீங்களா நினைச்சுக்கிட்டு நாங்க அப்படி நினைப்போம்னு நீங்க எப்படி அப்படி நினைக்கலாம்? இருங்க. அது என்ன பொண்ணு கிடைச்சா போதும்ட்டு இருக்கோன்னு? உங்களுக்கு எதுக்கு அந்த நினைப்பு? பொதுவா ஆம்பளைங்களுக்காக சொன்னேன். உங்களுக்கு இல்லைல? இன்னொரு பொண்ணு கட்டுற ஐடியாவெல்லாம் இல்ல. அது சரி. மைனிக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? அவ அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அந்த வீட்டுல அது இருக்கும். அது என்னது? போகும்போது பாருங்க. சஸ்பென்ஸா? சர்ப்ரைஸ். சரி, எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க இப்ப? நீங்க தானடி வச்சீங்க. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அக்கா போன் போட்டால, அப்ப நான் போன் பேசுறதுக்கு போயிட்டேன். அப்ப எத்தனை சாப்பிட்டீங்க? 4. 5 சாப்பிடணும்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்படின்னா பக்கத்துல இருந்து வச்சிருக்கணும். இருங்க, உங்களை நாளைக்கு வச்சுக்கிறேன். ஏன் இப்பவே வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிறேன். சரி, பால் குடிக்கல. ஏன் குடுக்கல. குடுக்கலையா? இல்லையே, நான் பாலை காய்ச்சி கொண்டு வந்து வச்சேன்லங்க. கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் போன் வருதுன்னு போயாச்சு. கவிதா டீச்சர் கால் பண்ணாங்க. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது டீச்சர். எனக்கு கையில கொடுத்தாதான் குடிக்க முடியும். அச்சச்சோ, இந்த போய் எடுத்துட்டு வரேன். எங்கடி ஓடுற டீச்சர் அம்மா? இங்க வா. ஸ்கூலுக்கு போறோம்ட்டு டீச்சருக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போல. என்னைய வச்சு ட்ரைனிங் பாத்துறது பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு. நான் பிள்ளைங்களை அடிக்கவே மாட்டேன். அப்போ என்ன மட்டும்தான் அடிப்ப? நான் எங்க அடிச்சேன்? சும்மா ஸ்கேல வச்சுக்கிட்டு படம் காட்டனே.
நல்ல படம் காட்டினீங்க டீச்சர், நல்ல படம் காட்டினீங்க. சரி விடுங்க, பால் எடுத்துட்டு வரேன். பாலெல்லாம் குடிச்சாச்சு. குடிச்சிட்டு குடிச்சிட்டு குடிக்கலன்னு சொல்றது எப்பவுமே. அவனுக்கு வேற வேலை இல்ல, அப்படித்தான் சொல்லுவான். ஏங்க ஏங்க? நிஜமாவே 4 இட்லி தான் சாப்பிட்டீங்களா? நான் 5 எடுத்து வச்சுட்டு போனேன்ல. சாப்பிட்டேன்டி. 5ஆ? ஆமா. மைனி வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் ஊருக்கு போகும்போது நல்லா போனாங்களா? நல்லா தான் போனாங்க. நான் பயந்துட்டேன் சண்டை பெருசா போயிருமோன்னு. அப்படியெல்லாம் பெருசாக விட்டுருவோமா? நான் பயந்தே போயிட்டேங்க. எதுக்குங்க பயப்படுறீங்க? பயப்படக்கூடாதுங்க. சரிங்க. தப்புல தங்கப்புல எங்கடி ஓடுற? என்னங்க? தங்க பிள்ளைக்கு வளகாப்பு எப்போ வைப்போம்? அது 7வது மாசத்துல வைக்கணும். ஏன்டா பிள்ளை, மயிலக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு போன மாதிரி நீங்களும் போகணும்னு நினைப்பீங்களா? நீங்க அனுப்பணும்னு நினைப்பீங்களா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு பிள்ளை. நான்லாம் போகவே மாட்டேன். ஏன்? உங்களுக்கு தெரியாதாக்கும்? தெரியும், இருந்தாலும் தங்க பிள்ளை வாயால கேட்டா. என் கருப்பனை விட்டுட்டு நான் போகவே மாட்டேனே. நிஜமாவா? நிஜமா? என் பட்டு பிள்ளடி. சரி வரீங்களா, படுத்துக்கிறீங்களா? ம் சரி வாங்க, மேலே கழுவிட்டு நைட்டி மாத்துங்க. ம். மாமா இங்க பாருங்களேன். என்னடா குட்டிமா, உள்ள கடிகாரமா இருந்தது? சூப்பரா இருக்குல்ல மாமா? அழகா இருக்குடா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சமா காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டு பால் காய்ச்சுக்கு. வீட்டுக்குள்ள நுழையவும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி முன்னாடி மாட்டிடுவோமா? அங்க மாட்டுவோமா, ஏன் ரூம்ல மாட்டுவோமா? சரி, உங்களுக்கு எங்க மாட்டணும்னு தோணுதோ மாட்டிடுவோம். நீங்க சொல்லுங்க மாமா, எங்க மாட்டலாம்னு. உங்க ரூம்லன்னா நீங்க அங்க மேக்சிமம் இருக்கவே மாட்டீங்க, இங்கதான் பாட்டி கூட இருக்கீங்க. அதனால வீட்டுக்கு முன்னாடி மாட்டினா வர்றவங்க எல்லாரும் பாப்பாங்க. இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்கும்போது எங்க குட்டிமாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம்ல. ஆமால்ல, அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு முன்னாடியே மாட்டுவோம். சூப்பரா இருக்கும்டா. ஏனே எழுதின வரைக்கும் கணக்கு சரியா இருக்கலனே. அடுத்து சொல்லு. புள்ளி நூல் 1 சுப்பம், ம் பட்ரோஸ் 3, ம் ரெட்டிஸ் 3. சரிதான்டா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அப்பனா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடவா? நீங்க நான் வர்ற வரைக்கும் எல்லா தெரியையும் பாத்துக்கிறீங்களா? சரிங்க சார், போயிட்டு வாங்க, பாத்துக்கிறேன். ஏன்னே? ஆமா, அப்பாவை பார்த்தேன், உனக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. ஆமா, அவருக்கு வேற வேலை இல்ல. டேய் இங்க பாரு. ஏன்னே? பூமி என்ன கேட்க சொல்லுவோமா? ஐயோ, அவளையா? பூமிக்காவும் உன்னை ரொம்ப நாளா சுத்தி சுத்தி வர்றாங்களே. ஆமாண்ணே, அவ எனக்காகவா சுத்திக்கிட்டு வாரா? தரையில மிச்ச துணி விழுந்தா இட்லி துணி கொடுங்க, சுடிதாருக்கு லைனிங் தைக்க துணி கொடுங்கன்னு சுத்திக்கிட்டு வாரா. விட்டா உள்பாவடையே தச்சு கொடுக்க சொல்லுவானே. சே, ஏன்டா? அந்த லூசு எப்பவுமே அப்படித்தானே, மிச்சச்சாலை இருக்கான்னு கேட்டுதான் வருது. சரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு வேற சாக்கு வேண்டாமா? வாங்கண்ணே. நீ சொல்லு, கேப்போமா இல்ல வெளியில பாப்போமா? பாப்போம்னே. இங்க வெளியிலயா? கேப்போம்னே. என்னடா தெளிவா சொல்லு. அவங்க வீட்டுல எனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கண்ணே. அவங்க அம்மா உங்களுக்கும் முத்துவுக்கும் தோது போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். நீங்க கேட்டு பாருங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப கேட்டு பாக்கவா? கேக்கன்னா கேளுங்க. முத்து, ஆபீஸ் கிளம்பிட்டியாடா? கிளம்பியாச்சு. ப்ரோ, மைனி இங்க. இந்த வரைக்கும் குழந்தனாரே, என்ன? நீங்க ரெடியா மைனி? வரீங்களா? ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போறேன். 8 தானே ஆகுது. நான் ஒரு 8:45 போல உங்க அண்ணன் கூட போய்க்கிறேன். இப்பவே வந்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அடே, இந்த ஒரு தெரு தானடா இருக்கு ஸ்கூலு. இல்ல ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல, அதான். குழந்தனாரே, இப்ப ஸ்கூல கூட்டுற ஆயா தான் கூட்டி பறிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் போய் அங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல. நான் 8:45 போல போய்க்கிறேன். அப்படியா? சரி, ஓகே ப்ரோ, நீ பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா என்ன. ஆட்டும். ப்ரோ, நேத்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், வந்ததும் டயர்ட்ல அப்படியே மறந்துட்டேன். என்னடா? ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாருல வெண்ணிலாவோட ப்ரொஃபசர். ஆமா, வசந்தன் சார்னு சொல்லி வெண்ணிலா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆமா ப்ரோ, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னடா ஒரே ஆக்சிடென்ட் நியூஸ்ல காதுல விழுது. ஆமா ப்ரோ, கோமாவில் இருக்காராம். சென்னைக்கு ஒரு செமினாருக்கு போனாராம், போன இடத்துல ஆக்சிடென்டாம். அடக்கடவுளே. சரி, இப்ப போய் பார்க்கணுமா? மாமா போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். தம்பி என்னடா, போகணும்னா போயிட்டு வர வேண்டியதானே? போகணும் ப்ரோ, பட் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. நான் வேணா அட்டன் பண்ணவா?
நீ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றியா இல்லாட்டி வெண்ணிலாவை கூட்டிட்டு சென்னைக்கு போயிட்டு வரியா? கருப்பா கருப்பா மாப்பிள என்னாச்சு அங்கிள்? எப்ப என்னப்பா எதுக்கு இப்படி அழகிட்டு ஓடியாரீங்க? டேய் மாப்பிள, என்னாச்சு என்னாச்சு மாமா? மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம். கருப்பா மாப்பிள என்னாச்சுன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மாப்பிள, டேய் நம்ம ரூபாவுக்கு என்ன? மாப்பிள அந்த ரூபா பிள்ளையும் நம்ம பரசுரம் சார் மகன் சுப்பிரமணி இருக்கான்ல, அவனும் கோயில்ல வச்சு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஐயோ பெரியப்பா, என்ன பெரியப்பா? இப்பதான் கல்யாணம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மாப்பிள ஏமாந்துட்டோம்டா. ராஸ்கல் அவன. என்னங்க என்னங்க முத்து முத்து மாமா, என்ன மாமா கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க? பெரியப்பா எப்ப நடந்தது? இப்பதாம்மா உங்க அப்பா வந்து தகவல் சொல்லிதான் எனக்கே தெரியும். எப்பா நீங்க எப்பப்பா பாத்தீங்க? பார்த்தா உடனே கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டியதுனப்பா. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாக்கும். ஐயோ இப்ப இவர் வேற கோவமா போறாரு. மாமா வேற. மாமா மாமா அதிர்ச்சி ஆயிட்டீங்களா மாமா? மாமா 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 எங்க என்னங்க என்னங்க மாமா, என்னாச்சு மாமா? எங்க எங்க இங்க பாருங்க, என்னங்க ஆச்சு? ஏண்டா வேலைக்கு போறேன்னு தானடா கிளம்புன? கையில லஞ்ச் பேக் எடுத்துட்டு வேலைக்கு போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனவன் திரும்பி 1 மணி நேரம் கழிச்சு அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். வாயை திறந்து ஏதாவது பேசுறானான்னு பாரு. அப்படியே 2 பேரும் ஊமை கொட்டா மாதிரி நிக்கிறத பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்தாம்மா உங்க வீட்டுக்கு தெரியுமா விஷயம்? தெரியாது. தெரியாதா? சரியா போச்சு. இல்ல தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பானும் நானும் எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுமா? அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னைய பத்தி என்ன நினைப்பான்? இதுல உன் மாமங்காரங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு அதை விட பயமா இருக்கு. சும்மாவே அந்த முத்து பயலுக்கு எங்களை கண்டு ஆகவே ஆகாது. இப்ப நல்லா சாமி ஆடிடுவான். இந்த ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அன்னைக்கு அவ்வளவு சொல்லியே இப்படி எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்து நிப்ப. முத்து விடுயா, விடு விடு. தள்ளி போங்க இந்த ராஸ்கல. முத்து விடுப்பா, விடு. இந்த ராஸ்கல் பட்டைய போட்டு கடைசியில எங்களுக்கு நாமத்தை சாத்திட்டேல. முத்து விடுயா, விடு விடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீடு பொண்ணு மேல கைய வச்சிருப்ப. நீ நட, ஸ்டேஷனுக்கு நட. உன்னெல்லாம் லாக்அப்ல தள்ளி 4 தட்டு தட்டினாதான் சரியா வருவ. முத்து கோவப்படாதயா.